நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 4வது நாளாக மாணவர்கள் நூதன முறையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். பாளையங்கோட்டையில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இன்று 4வது நாளாக மிகப்பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு பார்க்கலாம், இவர்கள் ஒவ்வொரு முறையும் நூதன போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இன்று நீதிமன்றங்களும் அதேபோல தமிழக அரசும் மத்திய அரசும் தங்களுக்கான அந்த பண்பாட்டு சின்னமான ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதில் தவறிவிட்டன என்றும் அதற்கான மாணவர்கள் போராட்டத்திற்கு தற்பொழுது வரை செவிசாய்க்காமல் இருக்கின்றன என்று கூறி அவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்கு மாணவிகள் பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்து அவர்களும் வாயில் கருப்பு துணி கட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பின்னால் கூடியிருக்கிற இந்த திடலிலும் மிகப்பெரிய அளவில் மாணவ மாணவிகள் அவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி அமைதியான முறையில் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இந்த 4வது நாளாக எட்டியுள்ளது. இது மட்டுமில்லாது தங்களுக்கான இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அது சட்டமாக பிறப்பிக்கப்பட்டு அது ஆணையாக வெளியிடப்பட்டால் மட்டுமே, அதுவும் ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடத்தப்படும் என்ற நிரந்தர தீர்வு எட்டினால் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வோம் என்று தெரிவிக்கின்றனர். எனவே அதுவரைக்கும் இந்த போராட்டம் என்பது இந்த அளவிலேயே தொடரும். ஒவ்வொரு நாளும் நூதன அளவில் எங்களது எதிர்ப்புகளை அரசுகளுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவர்களின் ஒற்றுமையானது தொடர்ந்து வலுப்பட்டு வருவதால் மற்ற பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் வருகை என்பது தொடர்ந்து இந்த பகுதிக்கு அதிகரித்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பாளையங்கோட்டையிலிருந்து நாகராஜன்.